ஆண்டன் செக்காவ் நிறைய கதை எழுதியிருக்கிறார். பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். ரஷ்யால ஒரு தெருவில் ஒரு இளைஞன் அவன் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஐயா உதவி செய்யுங்க. அந்த வழியா ஒரு நடுத்தர வயசு உள்ள லாயர் வர்றார். உன்னுடைய குரலை கேட்ட உடனே நின்று எங்க தானே இருக்கிற, ஏன் பிச்சை எடுக்கிற? இல்லங்க, நான் ஒரு கிராமத்துல ஆசிரியரா இருந்தேன். ஒரு சூழ்நிலையிலால என் வேலை போயிடுச்சு, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, அதனால தாங்க பிச்சை எடுக்கிறேன். ஒரு பக்கத்துல போய் பாக்குறாரு. ஏய், நீ போன வாரம் தான்டா பக்கத்து தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த. அப்ப கேட்கும் போது நான் ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்கிறேன், ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தெருவிலையும் போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் பதறி போயிடறான். மன்னிச்சுக்கோங்க, நான் போய் தான் சொன்னேன். ஒரு மியூசிக் ட்ரூப்ல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அடிக்கடி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி என்னை அடிச்சு துரத்தி விட்டாங்க. அதனால தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். எந்த வேலையும் கிடைக்கல சார், மன்னிச்சுக்கோங்க. வேலை கிடைச்சா உருப்படியா இருப்பியா? பிச்சை எடுக்காம சம்பாதிப்பையா? இருப்பேன். சரி வா அப்படின்னு அவர் வீட்டுக்கு கூட்டு போறார். கூட்டு போய் வேலை பார்த்துட்டு இருக்க சமையல்காரமாவை கூப்பிட்டு பின்னாடி தோட்டத்துல நிறைய விறகு கிடக்குல, எல்லா விறகையும் வெட்டி போட சொல்லணும். அவனே ஆள் ஒல்லியா பரிதாபமா இருக்கான். அவன் குடிப்பழக்கம் வேற உள்ளவன். இந்த அம்மா இப்படியே பாக்குது, இவனா விறக வெட்ட போறான் அப்படின்னு கூட்டு